வணக்கம். எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிஸ்க் அட்ஜஸ்டட் டிஸ்கவுண்டிங் ரேட் என்பது என்ன? ரிஸ்க் அதிகமான ப்ராஜெக்ட்டுக்கு அதிக டிஸ்கவுண்ட் ரேட் பயன்படுத்த வேண்டும் தான் இது சொல்லுதுங்க. என்ன சொல்லுதுன்னா RADR அப்படின்றது வந்து ரிஸ்க் அட்ஜஸ்டட் டிஸ்கவுண்டிங் ரேட் என்பது ரிஸ்க் அதிகமான ப்ராஜெக்ட்டுக்கு அதிக டிஸ்கவுண்ட் ரேட் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறிக்கிறது. ரிஸ்க் இல்லாத ப்ராஜெக்ட்டுக்கு குறைந்த ரிட்டர்ன் போதும். ரிஸ்க் அதிகமான ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்டர்ஸ் அதிக ரிட்டர்ன் எதிர்பார்ப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபார்முலா இருக்குதுங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் கேஷ் ஃப்ளோ டிவைடட் பை 1 + KE காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் என்பிவின்னு சொல்றாங்க. என்னங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சரி, நெட் கேஷ் ஃப்ளோ ஒவ்வொரு ஆண்டும் வரும் வருமானம் தான், அதாவது வருமானம் இல்லை, கேஷ் இன்ஃப்ளோ. கேன்றது வந்து ரிஸ்க் அட்ஜஸ்டட் டிஸ்கவுண்டிங் ரேட். ஐ என்பது ஆரம்ப முதலீடு. டேர்ம் அப்படின்றது வந்து டி அப்படின்றாங்க. நெட்ல டேர்ம் டைம் பீரியட் வச்சு தான் நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். புக்கில் என்ன சொல்லுதுன்னா RADRனா ரிஸ்க் அட்ஜஸ்டட் டிஸ்கவுண்டிங் ரேட்னா ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டையும் ரிஸ்க் ப்ரீமியத்தையும் நீங்கள் கூட்டினா கிடைக்கக்கூடியதான் RADR. இதை பிரேக் பண்ண நமக்கு ரிஸ்க் ஃப்ரீ ரேட் கிடைக்கும். அந்த ரிஸ்க் ஃப்ரீ ரேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. எந்த ரிஸ்க்கும் இல்லாத ரிட்டர்ன் தான் என்ன சொல்றாங்க ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். இட் இஸ் கவர்மெண்ட் ரிட்டர்ன். ரிஸ்க் ப்ரீமியம் ரிஸ்க் எடுத்ததற்கான எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன். என்னங்க, ரிஸ்க் எடுத்ததற்கான எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் RADRனா ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் 6% வச்சுக்கலாமே, ரிஸ்க் ப்ரீமியம் வந்து 4%னா அப்போ RADR என்ன வந்துடும் 10% வந்துடுறாங்க. சரி, நம்ம ஏன் இதை யூட்டிலைஸ் பண்ணோம்? வை வி யூஸ் RADR அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமான ப்ராஜெக்ட் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ வந்து அன்சர்டன். ஏன்னா ரிஸ்கில் போட்டிங்கன்னா பணம் வருமா வராதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால வந்து அது ஒரு அன்சர்டன். அதனால தான் டிஸ்கவுண்ட் ரேட்டை அதிகப்படுத்தி அந்த ரிஸ்க் அட்ஜஸ்ட் என்ன செய்யணும் பண்ணுறோம். அப்போ என்பிவி ரியலிஸ்டிக் ஆகிறது. உங்களுக்கு ஒரு லாஜிக் சொல்றேன். சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க்னா லோ டிஸ்கவுண்டிங் ரேட், என்பிவி எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஹை ரிஸ்க்னா ஹை கே, தட் இஸ் கேன்றது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ என்பிவி வந்து டிகிரீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. அதாவது ரிஸ்க் அதிகமானால் வேல்யூ குறையும். அதனால கன்சர்வேட்டிவ் டெசிஷன் எடுக்க முடியாது. அப்போ ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் 10,000 போட்டிருக்கிறீங்க. கேஷ் ஃப்ளோ வருஷத்துக்கு 5,000 கிடைக்குது. அப்போ 5,000 ப்ரெசன்ட் வேல்யூ 10% நம்ம போட்டுப்போங்க. ஏன்னா லோ ரிஸ்க்குன்னு சொல்கிறீங்க. அப்போ 5,000 டிவைட் பை 1. 5,000 டிவைட் பை 1.1 45 45. அடுத்தது 1 டிவைட் பை 1.2 1 டிவைட் பை 1.2 இன்ட்டு 5,000 41 32. புரியுதுங்களா? 45 45 41 32. ஸோ 5,000 வந்து எனக்கு 2 வருஷம் கழிச்சு கிடைக்குது. அதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 கூட 2 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய வேல்யூ 10% தான் போட்டுக்கிறேன். அப்போ 5,000 டிவைட் பை 5,000 டிவைட் பை 1.1 ப்ரெசன்ட் வேல்யூவா 5,000 கேஷ் இன்ஃப்ளோ ஃபார் ப்ரெசன்ட் இயர்ஸ். எனக்கு வந்து என்பிவி வந்து மைனஸ்ல தான் வரும். 45 45. அடுத்தது வந்து 5,000 1 டிவைட் பை 1.1 2 இயர்ஸுக்கு 5,000 நான் போட்டால் 41 32 ப்ளஸ் 45 45 மைனஸ் 10,000. அப்போ மைனஸ் 1,322. ரிஸ்க் வந்து குறைவு. அடுத்தது பாருங்க 15% ரிஸ்க் ஐ. இன்னும் பாருங்க 1 டிவைட் பை 1.15 இன்ட்டு 5,000 43 47. அடுத்தது 1.1
1 divided by 1.15 1 2 so 5000 3780 plus 43 47 இப்போ 8127 minus 10000 இப்போ 1870 அப்போ பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இருக்குது இப்போ ரிஜெக்டடு மைனஸ்ல வந்து அதிகமாக இருக்குது இப்போ அக்செப்ட் அதுதான் சொல்கிறோம் வந்து எப்பவுமே லோ ரிஸ்க் வந்து நீங்கள் என்ன செய்கிற மாதிரி தான் இருக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க சேம் ப்ராஜெக்ட் ரிஸ்க் மட்டும் அதிகம்னா அதை என்ன செய்யணும் டெசிஷன் சேஞ்ச் பண்ணிடணும் அதான் ஆர்ஏடிஆர் என்பது என்னென்னா சிம்பிள் மெத்தடு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் வைட்லி யூஸ் தான் பட் ரிஸ்க் எக்ஸாக்ட்லி மெஷர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சப்ஜெக்டிவ் தான் அதனால் ஸ்மால் ரேட் ஆஃப் ஆல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கான்செப்ட் ஆர்ஏடிஆர் கான்செப்டை வந்து நீங்கள் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டோட ப்ளஸ் பண்ணி தான் நம்ம போடணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சரி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க அந்த எக்ஸாம்பிள் சம் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்குறோம் enterprises investing 100 lakhs in a project, the risk free rate is 7% and the risk premium expected by the management is 7%. The life of the project is 5 years following or the cash flow 1 2 3 4 5 இப்போ கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் 5 வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க 1 2 3 4 5 இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆன்சர் பண்ண போகிறோம் சரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ கிவன் டேட்டாவில் வந்து இப்போ இந்த ஆர்ஏடிஆர் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஃப்ரீயும் ப்ரீமியத்தையும் நம்ம கூட்டணும் இப்போ 14% கிடைச்சிருச்சு இப்போ கிவன் டேட்டா இது இந்த 14%னா ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு அதாவது ரிஸ்க் ஃப்ரீ ரேட்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதது 7% இல்லையா இப்போ 7% நம்ம போடுறோம் எவ்வளோ கிடைச்சுங்க 1 divided by 1.07 ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர் இது அப்படியே நம்ம பெருக்கிட வேண்டியதான் 25 இன்ட்டு 0.935 அப்போ 23 புள்ளி அடுத்தது 60 இன்ட்டு 0.873 52.38 அப்போ இதில் கூட்டுத்தொகை அப்படியே கூட்டே வாங்க பார்க்கலாம் 23.38 ப்ளஸ் 52.38 ப்ளஸ் 61.2 ப்ளஸ் 61.04 ப்ளஸ் 46.35 அப்போ 244 நீங்கள் இனிஷியல் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ தான் இருந்துச்சு 100 அப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக தான் கிடைக்குது 144 ரூபா 34 பைசா பாசிட்டிவாக கிடைக்குது சரி இப்போ வந்து டிஸ்கவுண்ட் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டையும் அந்த ப்ரீமியத்தையும் கூட்டினவங்களுக்கு 14 வந்துடும் இல்லையா 14க்கு இதே மாதிரி போட்டு பாருங்க 1 divided by 1.214 ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர் ஸோ இவில் போட்டிங்கன்னா 199 வருது சரி இப்போ பாருங்க ரிஸ்க் அதிகமானதுனால இப்போ இந்த இடத்துல வந்து 7+7 ரிஸ்க் அதிகமானதுனால உங்களுடைய என்பிவி வந்து குறையுது இப்போ பாருங்க கீ அப்சர்வேஷன் என்னன்னா 7%க்கு 140 வந்துச்சு 14%க்கு என்பிவி குறையுது ஸோ என்பிவி டிகிரிஸ் ஆகக்கூடாது அப்போ ஹை டிஸ்கவுண்டிங் ரேட் வந்துச்சுன்னா என்பிவி குறையுது இப்போ வாட் இஸ் த இன்டர்பிரேஷன் ரிஸ்க் இன்க்ரீசஸ் அப்படின்னும் போது ரெக்கார்ட் ரிட்டர்ன் இன்க்ரீசஸ் ஸோ கேஷ் ஃப்ளோ டிஸ்கவுண்ட் மோர் என்பிவி ரெடியூஸ் ஆகுது அப்போ ஆர்ஏடிஆர்னு என்னன்னா ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் ரிஸ்க் அதிகமாக இருந்தால் டிஸ்கவுண்ட் ரேட் அதிகமாக தான் இருக்கும் டிஸ்கவுண்ட் ரேட் அதிகமாக இருந்தால் ப்ரெசன்ட் வேல்யூ குறையும் என்பிவி குறையும் அப்படின்றது கண்கூட உங்களுக்கு பார்த்துட்டேன் இப்போ ரிஸ்க் ப்ரீமியம் கெஸ் பண்ணணும் எக்ஸ்ட்ராக்ட் ரிஸ்க் மெஷர் பண்ண முடியாது அப்படின்றது அந்த கான்செப்ட் சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ சிஎம்ஏ இன்டர்வியூக்கு இது வருதுங்க தேங்க்யூ